முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மறுபடியும் மறுபடியும் நீ என்னை தேடி என் கோயிலுக்கு வர்றியோ இல்லையோ, நானாக உன்னை தேடி வர்றேனா அதுக்கு நிச்சயம் காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முறையும் உன்னை தேடி வந்த என்னை அலட்சியம் செய்யாமல் நான் சொல்கிறத கவனமாக கேளு. உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகள்னு பற்றி இப்படியே நீ கவலைப்பட்டுக்கிட்டே மனசிதைவோடு இருந்தினா உன் வாழ்க்கை எப்படி அழகாக மாறும்? உன் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் நீ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சரியாக செஞ்சாலும் அவ்வப்போது மனசில் கவலைகளுக்கும் இடம் கொடுத்து ஏன் உருகி மருகி போகிறாய் என் செல்வமே? உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியாமல் இல்லை. உன் குடும்பத்தை நல்லபடியாக வழி நடத்தி பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் குடும்பத்துக்கான முன்னேற்றத்தை தருவதற்காக தானே மறுபடியும் மறுபடியும் நான் உன்னை தேடி வர்றேன். உனக்கு ஆசை என்ன? உன் பிள்ளைகளை உயர்த்தி நல்லபடியாக நிலைமைக்கு கொண்டு வந்து நல்ல நிலைமையோடு அவர்களை முன்னேற்றமாக வாழ வைக்கணும். உனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல், நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும்னு தானே ஆசைப்படுற? இப்படி நீ எதிர்பார்த்த அனைத்தையும் செஞ்சு கொடுத்து வாழ்க்கையை நீ சமாளித்து சந்தோஷமாக வாழும்படியும் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். எப்போதுமே உனக்கு நடக்காததையும் உனக்கு வராததையும் உன்னால் செய்ய முடியாததையும் ஒரு குறையாகவே நினச்சிக்கிட்டு இருக்காத. உனக்கு எது சரியோ எது நல்லதோ அதை நிச்சயம் நீ நல்லபடியாக நடத்தி கொள்வதற்கு நான் உனக்கு உறுதுணையாகவே இருப்பேன். நீ எனக்கு செய்யும் பெரிய வழிபாடு என்னன்னா உன்னுடைய பொறுமையை நேர்மையாக சுமப்பது தான். எப்போதும் பொறுமையோட பொறுப்போட எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு. உன் மனசு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில், நீயும் நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கி வாழும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உன்னை விட்டு ஒரு நொடி கூட விலக மாட்டேன் என் செல்வமே. எப்போவுமே நீ தைரியமாக இரு. உன் கடமையும் என் அருளையும் சேர்த்தே உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக வழி நடத்தி வாழ வைக்கிறேன். இப்போது நீ கலங்கும்படியாகவோ கவலைப்படும்படியாகவோ உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். என் பிள்ளையான உன்னை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமையாகவே இருக்கிறது என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் வாழ்வதற்கு, நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கு நான் எப்போதும் துணையாகவே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து வழி நடத்தி உன்னை வாழ வைக்க தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த உலகத்தை பற்றி உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்காத. ஏன்னா இந்த உலகம் தினமும் மாறிக்கிட்டே இருக்கும், பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு இங்கே யாரும் இல்லை, எதுவுமே தெரியாதவங்கன்னு இங்கே யாருமே இல்லை என் செல்வமே. ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் அனுபவங்களும் பல பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கு. கண்கள் இல்லாமல் வாழக்கூடிய ஒருவனுக்கு முதல்ல கண் பார்வை கிடச்சிருச்சுன்னா அவன் முதல்ல விளக்கி தூக்கி எறிகிறது அவன் இத்தனை நாளாக நம்பிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நடந்த அந்த கைத்தடியை தான். அதே போல தான் நீ எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாலும் ஆதரவாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா முதல்ல உன்னை விட்டு தான் விலகி போவாங்க. அப்பொழுது அவர்களுக்கு நீ தேவையற்ற ஆளாக மாறி போகலாம். ஆனால் அதை உன்னால் தாங்க முடியாது, உன் மனசு ஏற்றுக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் அனுபவம், இதுதான் பாடங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் இருந்தாலும், உன் கவனத்தை மீறி நடந்தாலும் அது அனைத்தையும் தாண்டி வாழ்க்கையை வாழ தயாராகு. உண்மை எப்போதும் கசப்பாக இருந்தாலும் அது நிச்சயம் உன்னை விழிப்படைய வைக்கும். இந்த உலகத்தில் மனிதர்கள் மாறுவாங்க, உறவுகள் தளர்வடையும். ஆனால் நீ ஒருபோதும் உன்னை இழந்துடக்கூடாது. என்னை நம்பிய உன்னை எல்லா விதத்திலும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகனின் கடமை அல்லவா? கடந்த காலத்தில் நீ அறியாமலும் தெரியாமலும் செய்த பல செயல்களின் விளைவுகள் தான் இப்போதும் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களையும் சீக்கிரம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ செய்யாத தவறுக்காக யாராவது உன்னை குற்றம் சொன்னாலும் அதற்கு மறு நிமிஷமே அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு போய் சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையும் நான் அமைச்சு தர்றேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசை கலங்க விடாதே. உனக்கு உண்மையாக இறுதி வரை நான் உன் கூடவே இருப்பேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. எந்த தீய சக்தியும் உன்னை தொட முடியாது என் செல்வமே.
நீ எப்போதும் உன் மனசை அமைதியாக பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோ. தீய எண்ணம் கொண்ட மனிதர்களோடும் கெட்டெண்ணம் கொண்டவர்களோடும் நீ தொடர்பு கொள்ளாதே, பேசாதே, வாதம் செய்யாதே, விவாதிக்காதே. மொத்தத்தில் யாருக்கிட்டையும் போய் நீ எப்படின்றதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே என் செல்வமே. நீ பொறுமையாக அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். யாருமே இந்த உலகத்தில் உனக்கு எதிராக போட்டியாக இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து இந்த உலகத்தில் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்கிறத விட்டுட்டு உன் பாதையில் வரும் தடைகளை தகர்ப்பதில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி போவதில் நீ உறுதியாக இருந்தினாலே அத்தனையும் கடந்து கஷ்டமில்லாத வாழ்க்கையை உன் இஷ்டப்படி உன்னால் வாழ்ந்து விட முடியும். உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் யாராவது நீ போகும் பாதையில் தடுப்பாக வந்து நின்னாங்கன்னா அதை தாண்டி போக உஷாராக கவனமாக நல்ல பிள்ளையாக இரு. ஆனால் உன் நல்ல குணத்தை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. உன் மனசு எப்போதும் நல்ல குணம் கொண்ட பிள்ளையாகவே இருக்கணும். உன் வளர்ச்சிக்கு திரை போடும் விஷயங்களையும் உனக்கு எதிராக மனிதர்கள் செய்யும் சதிகளையும் அவர்களுடைய கெட்ட எண்ணங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் கிழிச்சு தூக்கி போட போகிறேன். நீ ஏழ்மையான ஆளு, உன் வாழ்க்கையில் வறுமை இருக்குதுன்றதுக்காக நீயே உன்னை குறைவாக நினைக்காதே என் செல்வமே. எந்த நொடியில் வேணுமானாலும் உன் வாழ்க்கையில் ஏற்றம் வரும். நான் உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுப்பேன். நீயாகவே பயந்து பின்வாங்கி கோழையாக மட்டும் இருந்து விடாதே. அப்படி இருந்தினா உன் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். எப்போதும் தைரியமாறு. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நான் எத்தனை முறை ஆறுதல் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் உன் மனசு கவலைகளின் பக்கம்தான் போகுது. சில நேரம் நல்லா இருக்கும்போது திடீர்னு சோகம் வந்து உன்னை ஆட்கொள்கிறது. எதுக்காகவும் கவலைப்படாமல் முழுசாக என்ன சரணாகதி அடைஞ்சிடு. உண்மையான சரணாகதினா என்னிடம் ஒப்படைச்சிட்ட பிறகு நீ அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நீயாகவே மனசில் அதை இதையும் யோசிச்சு மன வலியோடு வேதனையோடு கவலை கொள்ள வேண்டாம். அப்படி நீ யோசிக்கிறனா உன் உள்ளம் கனமாகும், உன் மனசு பாரமாகும். அப்புறம் நீ என்னை நம்பி என்ன பிரயோஜனம்? அனைத்தையும் நான் சரி செய்வேன் நம்பிட்டீனா அப்புறம் நீ எதை பற்றியும் யோசிக்காம உன் முயற்சி, உன் கடமை, உன் பொறுப்புன்னு அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்வில் இருக்கும் சுமையை எல்லாம் சரி செஞ்சு உன் நல்ல குணத்துக்கு ஏற்றாற் போல நல்ல பலனை நான் கொடுக்குறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் வரவழைக்கிறேன் செல்வமே. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. உன் மனதில் இருக்கும் பாரங்களையும் உன் மனசில் இருக்க பயங்களையும் நீ ஏன் காலடியில் வச்ச பிறகு நீ எதுக்காகவும் வருத்தப்படவே தேவை இருக்காது. அனைத்தையும் உன் விருப்பம் போலவே நீ ஆசைப்பட்டது போலவே கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இனிமே இது எனக்கு கிடைக்காது, அது நடக்காதுன்ற பேச்சுக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை. எதை நினச்சும் வேதனைப்படாதே. எவ்வளவுதான் நீ முயற்சி செஞ்சாலும் இது நடக்காதோ அது நடக்காதோ நீ விட்டுவிட்ட ஒன்றை தானாகவே உன்னை தேடி வந்து உன் வாசலில் நிற்கும்படி காலம் வரதான் போகுது. உன் வாழ்க்கைக்காக நான் எடுத்து வச்ச விஷயங்களையும் எழுதி கொடுத்த வரங்களையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது, என்னிடம் ஏங்கி கேட்டது எதுவும் உனக்கு கிடைக்காம போகாதுங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே. நீ தேடுவதை நிறுத்தி நம்பிக்கையை மறந்தாலும் கூட நான் சரியான நேரத்தில் வரும்போது உனக்கான அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் அப்பன் முருகன் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது என் பிள்ளையாகி உனக்காக நீ என்ன கேட்டாலும் அதை செஞ்சு தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் தான் அது. கண்டிப்பாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர்றேன் என் செல்வமே. நீ என் மேலே நம்பிக்கை மட்டும் வச்சாலே மற்ற அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். உன் வாழ்க்கையில் இனி எந்த முடிவும் உனக்கு கஷ்டத்தை தரும் விதத்தில் இருக்காது. நீ எங்கே இருக்கியோ இந்த நிலைமையிலிருந்து உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். எல்லாவற்றிற்கும் சரியான காலம் வரும். இன்னும் காலமும் நேரமும் கடந்து போகலை. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்து பயமுறுத்தும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நம்பிக்கையை கொடுத்து நான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட.
உனக்கான பாதையை நல்ல பாதையாக மாற்றி அமைச்சு உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல பரிசையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். நீ ஒருபோதும் முயற்சியை நிறுத்த வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத அளவில் முன்னேற்றம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல மாற்றத்தையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே. ரொம்ப நாளாகவே உன்கிட்ட மனசார பிரார்த்திக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்ததல்லவா? இப்போது உன் மன பாரம் அனைத்தையும் விலக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். என்ன மனசில் நினச்சிக்கிட்டு முழுமையாக நீ என்னிடம் எதை கேட்டாலும் அதை கொடுக்க தயாராகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை வணங்கும் உனக்கு இனி எந்த விஷயமும் கஷ்டமாகவோ தூரமாகவோ இருக்காது. எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உண்மையிலேயே நீ என்னை விட்டு விலகி போக முடியாத அளவுக்கு ஆழ்ந்த பக்தியோடு தான் இருக்க. அதனால தான் உனக்காக நான் செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சிடணுன்றதுக்காக மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன் ஏமாற்றங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ பொறுமையாக நான் சொல்கிறத கேட்டாலே இனி அனைத்தும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உனக்கு மன அமைதியை கொடுத்து மகிழ்ச்சியை வரவழைத்து அனைத்தையும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்கும் வரை நான் ஓயவே போகிறதில்ல.